திடீர்னு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆன உடனே அந்த புகையில ரொம்ப மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. உடனே நீ இன்ஹேலர் யூஸ் பண்ண வேண்டியது தானே? அததான் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணதும் தான் தலை சுத்தல் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. திரும்பவும் யூஸ் பண்ணேன். அப்புறம் அப்படியே மயங்கிட்டேன். ஏமா, நான் தான் உங்களை கிச்சன் பக்கமே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏமா போனீங்க? என்னடா திரு பண்றது? எந்த வேலையும் செய்யாம எப்படிடா சும்மாவே இருக்கிறது? அதான் சமைக்கலான்னு போனேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கலடா. என்ன நினைக்கல? டாக்டர் என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிருக்காரு? உங்க லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா. அம்மா, இங்க பாருங்க, நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. மீறி செஞ்சீங்க எனக்கு கோவம் வந்துடும், பாத்துக்கோங்க. சரி, இனிமே பண்ணல. இனிமே உங்க கூடவே தான் நான் எப்பவும் இருக்க போறேன். எது வேணும்னாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. என்ன தெரு இப்படி சொல்ற? நீ அம்மா கூடவே எப்பவும் இருந்துட்டா அப்புறம் ஆபீஸ யார் பாத்துக்கிறது? பிசினஸ யார் மேனேஜ் பண்றது? அத்த, பிசினஸை விட என் அம்மா தான் எனக்கு முக்கியம். இனி எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. நான் எங்க அம்மாவோட தான் இருப்பேன். அது எப்படி சரியா வரும் தெரு? ஆமா திரு, நீ இப்படி திடீர்னு ஆபீஸ் போக மாட்டேன்னு சொன்னா கவிதாவால எப்படி தனியா மேனேஜ் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம்பா. நிறைய லாஸ் ஆயிடும். எனக்கு லாஸை விட அம்மா தான் முக்கியம் பாட்டி. என்னாலாம் போக முடியாது. உன் அம்மா என்ன தனியாவா இருக்க போறா? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. மயில இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். என்ன மன்னிச்சிரு. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். அம்மா சமைக்கிறேன்னு சொன்னப்போ நான் ஒத்துட்டு இருந்திருக்க கூடாது. இனி நான் உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. இல்ல, நான் எங்க அம்மா கூட தான் இருப்பேன். திரு, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றத கேளு. கண்டிப்பா இனிமே எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நீ ஆபீஸ்க்கு போப்பா. மயிலு என் கூடவே இருந்து என்ன பாத்துப்பா. அதான் அம்மாவே சொல்றாங்கல்ல திரு, நீ ஆபீஸ் போ. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அம்மாவை நல்லா பாத்துப்போம். சரி. நான் மாத்தி வச்ச இன்ஹேலர் தானே இன்னும் உன்கிட்ட இருக்கு. அத நீ இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணா உன் உயிர் கன்ஃபார்மா போயிடும். அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கும். சரி சரி, அம்பிகை ரெஸ்ட் எடுக்கட்டும். நாமெல்லாம் வெளியே இருக்கலாம். வாங்க. மகா, ஏன் உம்முன்னு இருக்க? என் கூட ஒரு நாள் தானே இருக்க போற, சந்தோஷமா இரு. இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது. கிளம்பு, நம்ம வெளியே போலாம். வெளியே வா. இப்பதானே வந்தோம். வந்ததுல இருந்து நீ உம்முன்னு தானே இருக்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. வா, ஷாப்பிங் போலாம். திரும்ப வர சொல்றேன். உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க்கா. சும்மா எல்லாத்துக்கும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நீ 3 ட்ரெஸ் தானே வச்சிருக்க. அதே திருப்பி திருப்பி போட்டுக்குவியா? நீ வந்த அன்னைக்கே நான் சொன்ன உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு. இன்னைக்கே எடுத்துடலாம். வா, போயிட்டு வரலாம். வேண்டாங்க்கா, நான் இருக்கிறதையே மாத்தி மாத்தி போட்டுக்கிறேன். பேசாம இரு, எனக்கு தெரியும். நாங்க குடிங்க. மா, குடிங்கம்மா. அம்மா, ஒரு நிமிஷம். திரு, திவ்யா, உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா ஆயிட்டேன் திரு. அம்மா எனக்கு கியூர் ஆயிடுச்சு.
ரியலி நிஜமாவா சொல்ற? உனக்கு சரியாக இன்னும் 3 வீக்ஸ் ஆகும்னு டாக்டர் சொன்னாங்களாமே, அத்தை சொன்னாங்க. ஆ, எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா மகா என்ன ஒரே நாள்ல கியூர் ஆக்கிட்டா. அவளோட பாசம், கடவுள் பக்தி எல்லாமே சேர்த்து என்ன ஒரே நாள்ல குணமாக்கிருச்சு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாக்கு தேங்க்ஸ் சொன்னதா சொல்லு. நானும் மகாவும் ஷாப்பிங் போறோம். அதுக்கு உன்னை கூப்பிடறதுக்கு தான் கால் பண்ணேன். நீ அங்க வருவல, அப்ப மகாவை நேர்ல பார்த்து நீயே தேங்க்ஸ் சொல்லிக்கோ. சாரி திவ்யா, இப்ப என்னால வர முடியாது. ஏன்? அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் நான் கூட இருந்து பாத்துக்கணும். அப்ப சரி, அம்மா பத்திரமா பாத்துக்கோ. நான் அப்புறம் பேசுறேன். சரி, பாய். சூப்பர் மகா, இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப மாடர்ன் ஆயிட்ட. சரி, அப்போ உனக்கு சுடியே வாங்கிடலாம். இல்லக்கா வேண்டாம். இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது அவ்வளோ செட் ஆகலக்கா. அங்கங்க பிடிக்குது. நீ புதுசா போடுறதுனால அப்படி இருக்கு. போட போட செட் ஆயிடும். இல்லக்கா, பாவாடை தாவணி தான் எனக்கு வசதியா இருக்கும். சரி, உனக்கு பிடிக்கலனா வேண்டாம், பாவாடை தாவணியே வாங்கிக்கலாம். ம். ஒரு நிமிஷம் இரு, வரேன். ம். இந்தா, இத போட்டுக்கோ.